இப்படியெல்லாம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா? நிச்சயமா. நாசமா போச்சுக்கோ. ஓ முக்தாபாய், இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நீ சொல்றது அறிவு கெட்டத்தனமா எல்லாம் இருக்கு. ஜனங்க அவங்க எதிர்பார்க்காததை பத்தி, இயற்கைக்கு மாறானதை பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்லை. பார்த்தா இருந்து போயிடுவாங்க. அவங்க கலவரம் அடைஞ்சு இயற்கைக்கு மாறான பத்தின விஷயத்த அது செத்து கீழே சாயிற வரைக்கும் கிண்டலும் கெளியும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏய் முருகேசா, சொல்ல உனக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு. நீ நான் நினைக்கிறேன். என்ன சொன்ன? என் காதுல வேற வேற மாதிரி விழுது. விழு உனக்கு கூட்டம் கொடுத்து மஸ்து ஏறிடுச்சுல, வேற மாதிரி விழு. நான் எழுத்தாளன்னு தான் சொன்னேன். சரி, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லு. நான் படிக்கிறச்ச என் கிளாஸ்ல முருகேசன் ஒரு பையன் படிச்சான். சரி. அவனுக்கு நெத்தில பெரிய முண்டு இருந்துச்சு. நாங்க எல்லாரும் அவனை டேய் முருகேசா அப்படின்னு கூப்பிட்டு கிண்டலும் டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் சாயங்காலம் ஊர்கோடு எல்லையில இருக்க கிணத்துல விழுந்து உயிரை விட்டான். ஐயோ என் செல்லமே, நீ இந்த தற்கொலை இருக்கலாம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. என் வீட்டுல வேணாம்ப்பா. நீ உடம்பு சரியில்லாம செத்து போனா கூட பரவாயில்ல. நீ தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டேன்னு வையன், அப்புறம் என் வீட்டுல பேய் கெஸ்டே வராது. இரு முதல்ல ஸ்ட்ராங்கான கம்பிகளை போட்டு கதவை எல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறேன். நம்ம 5வது மாடியில இருக்கோம், தெரியும்ல? முக்தாபாய், நீ நினைக்கிறியா? என்ன நினைக்கிறியா? நான் உயிரோட இல்லையா? அதனாலதான் என்னோட பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரிய மாட்டேங்குதா? உன்னால பார்க்க முடியுதா? நான் சொல்றேன், என்ன பார்க்க முடியுதா? முடியுது. நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவன் புண்ணியத்துல மரமண்ட மாதிரி இருக்க. நிஜமா என்ன பார்க்க முடியுதுன்னு சொல்ல வர? அதான் சொல்லிட்டேன்ல. என் உடம்ப உன்னால பார்க்க முடியுதா? நீ அத தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறியா? இல்ல வேணாம். அது எதை நிரூபிக்க போகுது? எதை நிரூபிக்க போகுதா? உனக்கு ஒரு உடம்பு இருக்கேன்னுட்டு அது நிரூபிக்கும். உன்னோட பிரதிபிம்பம் மாதிரி அதுவும் தொலைஞ்சு போயிடலான்ட்டு நிரூபிக்கும். அது எப்படி அதை நிரூபிக்கும்? சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உடம்பு இருக்குன்னு நிரூபிக்க 2 வழி இருக்கு. ஒண்ணு பிரதிபிம்பம், இன்னொன்னு மத்த உடம்பு. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட இருப்பை நிரூபிக்குது. இல்லாட்டி அந்த பொருளுக்கு அர்த்தமே கிடையாது. இரு, உனக்கு புரியுற மாதிரி. இந்த இங்க் பாட்டில் எடுத்துக்குவேன். இந்த பேனாவால இதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. பார்த்தா புரியலன்னு நினைக்கிறேன். இரு, இந்த சிகரெட் டப்பா எடுத்துக்கோ. இந்த மேட்ச் பாக்ஸால இதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. எங்க வீட்டுக்காரு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான்
கழும்பர நெய் குடமா கூட்டு போற அண்டா மாதிரி இருக்க என்ன பார்த்து அது மேல இருக்கிற குட்டி எலி குஞ்சுதா தானுன்னு சொல்லிப்பாரு. இந்த மாதிரி சங்கதிகளால சேர்ந்துதான் நாங்க வெளிய பளிச்சுன்னு தெரிஞ்சோம். அதனால நீ உடம்ப உறுதிப்படுத்திக்கணும்னா நீ இன்னொரு உடம்ப சார்ந்துதான் இருக்கணும். நீ என்னோட பேயிங் கெஸ்ட். உனக்கான எல்லாத்தையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும். நான் உன்னை அப்படித்தான் பாக்குறேன். 3 வருஷமா சாமி பாட்டு கூட கேக்குறது இல்ல, உனக்கு பிடிக்காதுன்னுட்டு. ஆனா முக்தாபாய், பிரதிபிம்பம் வெறும் உடம்பு தானா? வேற என்னவா? கண்ணாடியில வேற என்னத்த நீ பாக்குற? ஓ இதயத்தையா, மனசையா, இல்ல ஓ ஆத்மாவையா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்ணாடி எதை காட்டுது? கண்ணாடியில நம்ம எதை பார்க்கிறோம்? இரு, கண்ணாடியில நம்ம பார்க்கிறோம்னு சொல்றதை விட கண்ணாடியில தெரியுற பிரதிபிம்பம் நம்மள பாக்குதுன்னு சொன்னா சரியா இருக்காது? அதுவும் சரிதான் முக்தாபாய். அப்படி வா வலிக்கு. உன் பிரதிபிம்பத்துக்கு உன்னை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. 30 வருஷமா ஒரே விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறது கஷ்டமான காரியம் இல்ல, அதுதான் கிளம்பி போயிடுச்சு. பாவம், அதுவும் தான் இந்த மரமண்டையோட எத்தனை வருஷம் தான் மல்லு கட்டும். இப்பதான் மரமண்டையெல்லாம் ரூபாய்க்கு 2 டஜன் கிடைக்குதே பஜார்ல. என்னை பார்த்து பார்த்து என்னோட பிரதிபிம்பத்துக்கு போர் அடிச்சிருக்குமோ? ஏன் போர் அடிச்சிருக்காது? இந்த உடம்பு இருக்கே அது ஒரு ஓஞ்சு போற விஷயம். ஆனா இந்த மனசு ஓயாது, ஒடுங்காது. ஏன்? அதுல பல பல விஷயம்லாம் நடந்து போகும். நீ எதை வேணாலும் அதுல நடத்தி பார்க்கலாம். இது நடக்கும், அது நடக்கும்னுட்டு, இதை செய்யலாம், அதை செய்யலாம்னுட்டு கனவு காணலாம். கலர் கலரான கனவுக. உன்கிட்ட மனசு இருக்கு, இருக்கா இல்லையா? சுத்தமா உயிரோட இருக்கிற மனசு, அத பரபரப்பா வச்சுக்க. என்னோட மனசுல என்னோட பிரதிபிம்பத்தை பத்தின நினைவுகள் தான் என் மனசுல நிறைஞ்சு கிடக்கு. நீ இந்த பிரதிபிம்பத்தையே ஏன் இப்படி உடும்பு புடிய பிடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல. அப்ப பின்ன 2 தடவை அது என்னை சுத்தி வந்தப்ப கூட, அது என்னை பயப்பட வச்சப்ப கூட நான் அதை பத்தி கவலைப்படல. அது என்ன பத்திரமா வச்சிருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, கண்ணாடியில பார்த்துக்கிட்டே இருந்தேன், முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். புரியுதா? டேய் யாருடா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். யாரா நீ, அதே நான் தானா அப்படின்னு வெச்ச கண்ணை எடுக்காம ரொம்ப சூரத்தனத்தோட இதே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பிம்பத்தில் இருக்க கண்களை என் கண்களை பதிச்சபடி அந்த கண்ணுங்க திரும்பி பார்த்துச்சுங்க. கண்ணுமே அசைக்காம கூழாங்கல் மாதிரி கண்ணுங்க. விரலை விட்டு ஆட்டி இருந்தா அந்த கரும் பள்ளமா இருக்கும். துளி ரத்தம் சிந்தல, கத்தி கபடா இல்ல, அப்படியே தூக்கி வீசிடுச்சு. வேகமா நகர்ந்துட்டேன். இப்பெல்லாம் அத நெருங்கிறதுக்கு பயம். எப்பவாவது கண்ணத்துளி இந்த பக்கம் அசைப்பான்.
அது என்னை கடுமையா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப அதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு தடுமாற்றம் இல்ல, ஒரு மயக்கம் இல்ல, சின்ன உத்தரவு கூட வாங்கிக்காம முன்பின் பார்த்துக்காத மனுஷங்க மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. விடு அத. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத. இப்ப ஒன்னும் குடிமூழ்கி போயிடல. போயிடலதான். ஆனா அது இல்லாம வாழற நினைப்ப என்னால தாங்க முடியாது. ஒருத்தருக்கு கைகால் குறைந்தா கூட எப்படியே சமாளிச்சுக்கலாம். அது ஒரு உபயோகம் இல்லாத விஷயமா தான் இருக்கட்டுமே. தன்னோட பிரதிபிம்பம் இல்லாத ஒருத்தர் எப்படி உயிர் வாழ முடியும்? இதெல்லாம் போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நல்ல சிந்தனைகளா வரவிடு. வரவிடுறதா? இதுக்கு என்ன அர்த்தம்? சிந்தனைகள் என்ன ஆடா மாடா இழுத்துட்டு வந்து பட்டியல போட்டு அடைச்சி வைக்க? அட கடவுளே, இப்ப என்னத்துக்கு நீ ஆட்டையும் மாட்டையெல்லாம் இழுக்கிற? நீ கொஞ்சம் வயசுக்கார, உன் வயசு மாதிரி மனச வச்சுக்க. நல்ல சிந்தனைகள்லாம் எல்லாம் தெற்குல இருந்து வரட்டும்னு ரிக்வேதத்துல சொல்லியிருக்காங்களாமே. இந்த 2015 ரிக்வேதம். இந்த வேத காலத்து ஆசாமிங்க என்னுடைய பிரச்சனை இல்ல, உன்னையாவது சிந்திச்சிருப்பாங்களா? மனக்கதவை திறந்து வை, தென்றல் ஓடி வரும், அது பாடி வரும். இது கொட்டையூர் கோதண்டராமனுடைய புது கவிதை, வாராந்திரி ராணி பத்திரிக்கையில வந்தது. தென்றல் ஓடி வரும், அது பாடி வரும். சாரி, இந்த பாடி ஜாக்கெட் கவிதைலாம் எனக்கு ஒத்து வராது. முயற்சி செஞ்சு பாரு. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். புலப்புலன்னு புழுவா கொட்டுற இந்த பழமொழி மேற்கோள் கீழ்கோளால என் பிரச்சனைகள் தீர போறதில்ல. தீரோ, நிச்சயம் தீரோ. நீ எதையும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் எப்பவும் தன்னோட மனக்கதவை திறந்து வைக்கணும்னு உன்னோட பழைய சொல்லியிருக்காரு. சபாஸ், இங்க மேயற மாட்ட நக்கர மாட கெடுத்துட்டு இருக்கு. குமரேசா, நம்ம இப்படி பண்ண என்ன? நீ உன்னோட மனசுக்குள்ள எதையுமே நுழைகிறது இல்லைன்னு சொல்ற. இப்படி வச்சுக்குவோமே, நான் உன் மனசுக்குள்ள நுழைஞ்சா என்ன சொல்ற நீ? அங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. இப்போ இங்க வா. இந்த ஜன்னல் இருக்கே, இந்த ஜன்னல் தான் மனசோட ஜன்னல். என்ன மரமண்ட விளங்குதா? இதுதான் மனசோட ஜன்னல். இப்போ நான் இத கடந்து வரேன். அப்புறம் அங்க கூத்து கும்மாளம் தான், சந்தோஷம் தான். மாதிரியான சந்தோஷம் முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? சரி சரி, நான் வரேன். நீ ஜன்னலை திறந்து வை. மரமண்ட, ஐயோ, ஏன் இப்படி இறுகி போய் கிடக்கு? நீ அத திறக்கிறதே இல்லையா? கீழ்பட்டையெல்லாம் துரு புடிச்சு போய் கிடக்கு.
இருக்கு. அப்புறம் எப்படி உயரிய நேர்த்தியான சிந்தனைகள்லாம் இது வழியா வரும்? நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்சு உங்க படுக்கையில நைஸா விழுந்துட்டேன். கடவுளுக்கு புண்ணியமா போகட்டும். ஏ பொம்பளை, நான் இப்போ பொம்பளை கிடையாது. நான் நமிதா, நீ அஜித், நான் நயன்தாரா, நீ சிம்பு. இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி தொலைக்கிறியா? முடியாது முடியாது முடியாது, இத நிறுத்தவே முடியாது. நிறுத்திட்டா பெரிய நஷ்டம் வந்துடும். உன் மனசுக்குள்ள எவ்வளோ கலரான கனவுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்ல மூழ்கலாம். ஏய், எதுக்கு இப்படி கத்துற? மனசவரெல்லாம் ரொம்ப வெளிசானது, தெரியாதா உனக்கு? இந்த கூத்தையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? ஆனா உன் மனசுல இது என் மனசு தானே? ஆமா. என் மனசுல நீ வந்து இல்ல? ஆமா, வந்தேன். சரி, அப்ப என் மனசுல இதுதான் நடக்கணும்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நீ பாட்டுக்கு பாடுற, ஆடுற, உயரத்தில் கோபுரருக்கு வான்னு கூப்பிடுற. இன்னைக்கு நான் ஆபீஸ் கூட நான் போகல. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் என்னை பத்திக்க முடியாது. ப்ளீஸ் வெளியே போ, போ வெளியே. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். கிளம்புன்னு சொன்னல, சலோ சோ ஜல்தி. அந்த வழியா இல்ல, வந்த வழியா போ.